வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு, மங்களம் ஆகிய இரு கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலகங்கள் ரூபாய் 31 லட்சம் மற்றும் ரூபாய் 34 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டதன் திறப்பு விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்டடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், துணை ஆட்சியர் தெற்கு குமரன், செயற்பொறியாளர் கோபி, தாசில்தார் சேகர், உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் வடக்கு 3வது குறுக்கு தெருவில் புதிய சாலை அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் கோகுல கண்ணன், கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளரை சந்தித்த முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கூறுகையில், புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சார்ந்த ஞானவேல் என்பவர் அந்த பகுதி பொதுமக்களில் கோரிக்கைகள் அடிப்படையில் என்னால் பரிந்துரைக்கப்பட்டு டிவி நகர் பகுதியில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலுக்கு தனி அதிகாரியாக இந்து சமயத்துறையால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். அது முதற்கொண்டு இதனால் வரையில் இந்த திருக்கோவில் திருப்பணியை தொடங்க திருப்பணிக்குழு அவரால் இதுவரை பரிந்துரை செய்யப்படவில்லை. மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு மேற்படி திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவம் செய்வதற்காக முதலமைச்சர் தலைமையில் எனது முன்னிலையில் நடைபெறுவதாக உற்சவ பத்திரிகை தயார் செய்து வழங்கினர். அந்த உற்சவம் ஊர் மக்களுக்கும் இவருக்கும் உள்ள கருத்து வேறு காரணமாக நடைபெறவில்லை. இது சம்பந்தமாக எனது அலுவலக மேற்படி தனி அதிகாரி அழைத்து நான் விளக்கம் கேட்டு அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. அப்பொழுது நான் அவரை ஒரு நாள் உற்சவம் கூட தங்களால் ஒற்றுமையாக நடத்த முடியவில்லை, எப்படி நீங்கள் மேற்படி திருக்கோவில் திருப்பணியை மேற்கொள்ள முடிப்பீர்கள் என்று கேட்டேன். இதனை மனதில் வைத்துக் கொண்டு ஊர்கூட்டத்தில் எனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் தவறாக பேசியுள்ளார். மேலும் பொதுமக்களிடம் என்னை பற்றி அவதூறாக கூறியுள்ளார். இது மிகவும் தவறான செயலாகும். எனவே அவர் மீது துறை ரீதியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். கேட்டபோது எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, நான் பண்ணல. அதாவது நான் சொன்னேன், இங்கே எஸ்ஓ ஒரு நாள் திருவிழா கூட உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால் எப்படி நம்ம கோயில் கட்டி எப்படி நம்ம முடிக்க முடியும், நீங்கள் கடகடன்னு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசி அனுப்பிச்சிது நம்ம ஆஃபீஸில் கூப்பிட்டு. அவர் என்னன்னு தெரியல, நேற்று ஒரு மீட்டிங் போட்டாங்க. அவர் எடுத்துன்னு வரும்போது லிஸ்ட்டு ஒரு 50 பேர் போட்டு லிஸ்ட் எடுத்துன்னு வந்தார். நான் சொன்னேன், 50 பேர் வச்சு உங்களால் வேலை செய்ய முடியாது, நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நம்ம சீக்கிரமாக கோயில் கட்டி முடிக்க முடியாது, நீங்கள் நல்ல கோயில் கட்டுறவங்களா பார்த்து அது இறைவனோட அந்த ஈடுபாட்டில் இருக்கிறவங்களா பார்த்து ஒரு 15 பேருக்கு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சோம். புதுச்சேரி நகர பகுதியான காலதீஸ்வரர் கோவில் வீதியில் சொசைட்டே புரோகிரஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளையும் கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டடம் பழமையானதால் வகுப்புகளில் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதனை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இப்பள்ளி கட்டடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று கல்விக்காக அறக்கட்டளை ஒதுக்கி இந்த கட்டடத்தில் வேறு வணிக பணிகள் ஏதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தினார்கள். மேலும் இது தொடர்பாக மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமை மிக்க கட்டடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும், இங்கு வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஸ்கூலை இன்னைய டேட்ல இங்கேருந்து படிச்சுட்டு எல்லாமே பெரிய லெவலில் நல்ல பொசிஷன் வந்திருக்காங்க. இதை மாற்றி, அதாவது இந்த கட்டடமே ஸ்கூல் நடத்துறதுக்காக தான் அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அங்கே ஸ்கூல் மட்டும் தான் நடக்கணும். இதை எந்த லெவல்லையும் மூடக்கூடாது. இதுக்காக
கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக திருநாவுக்கரசு தலைவர் அவர்கள் தலைமையில் இன்று காலை முதல் நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் நியாய விலைக் கடை பணியாளர்கள் வெளிக்கொணர்வு மூலம் பணியாற்றி வரும் நகை மதிப்பீட்டாளர்கள், கணினி பணியாளர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களை சந்தித்து வரும் பல்வேறு இடர்பாடுகளை களைவது தொடர்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக ஒருநாள் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமும் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 650க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பம் நகரம் இன்று மாலை 2:30 மணி முதல் விருதாச்சலம் வட்டம் புது வேப்பங்குறிச்சி, ஓமங்கலம், அஞ்சல், டாக்டர் அம்பேத்கர் நகர் 2வது தெரு என்ற முகவரியில் வசித்து வரும் தினேஷ்குமார், தகப்பன் பெயர் கணேசன் என்பவர் ஊமங்கலம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து மஞ்சக்குப்பம் கார் ஸ்டாண்ட் அருகில் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளி பாதுகாப்பு மற்றும் நலசங்கம் சார்பாக கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் ரவிச்சந்திரன் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் நடத்தினர். இதில் பெண்கள், ஆண்கள் என 25 பேர் கலந்து கொண்டுள்ளனர். காவல்துறையினரிடம் அனுமதி ஏதும் பெறாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சரியான தீர்வு காணப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டனர். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒடிசா மாநில கஞ்சா வியாபாரி ஒருவர் கஞ்சா கடத்தி வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள கஞ்சா வியாபாரிகளுக்கு சப்ளை செய்ய போவதாக கிடைத்த தகவலின் பேரில் மேற்படி ஒடிசா மாநில கஞ்சா கடத்தல் நபர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்யும் நபர்களை பிடித்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிறப்பித்த உத்தரவின் பேரில் கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார், காவல் ஆய்வாளர் கதிரவன், உதவி ஆய்வாளர்கள் தவச்செல்வம், ஆனந்தகுமார், பிரசன்னா மற்றும் போலீசார் கடலூர் கஸ்டம்ஸ் ரோட் வெளிச்சமண்டலம் அருகே சந்தேகத்தின் பேரில் நின்றிருந்த நபர்களை கண்காணித்து அவர்களை வளைத்து பிடித்து சோதனை மேற்கொண்டதில் 22 கிலோ கஞ்சா இருந்ததை கைப்பற்றியும் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் SN சாவடி தங்கபாண்டியன், திருப்பாதிரிப்புலியூர் சரவணா நகர் சிவா, பச்சையங்குப்பம் தீனா, பச்சையங்குப்பம் துளசி தாஸ், SN சாவடி சதீஷ், KN பேட்டை தேவா, தொட்டி பெரிய காலனி கடலூர் ஆகாஷ், கூத்தப்பாக்கம் நாராயணன், வன்னியர்பாளையம் ரவி, அங்குச்செட்டிப்பாளையம் கிருஷ்ணசாமி, திருவாமூர் கோகுல கிருஷ்ணன், விருதாச்சலம் வீரபாண்டியன் தெரு அப்பு, தப்பி ஓடிய எதிரி பிரதாப் சுவைன், கொலமண்டலா பாத்ரா போஸ்ட், கஞ்சம் மாவட்டம், ஒடிசா மாநிலம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் கஞ்சா கடத்தி வந்த எதிரி பிரதாப் சுவைன் என்பவர் நடுவரப்பட்டு காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா, காவல் ஆய்வாளர்கள் நந்தகுமார், சுரேஷ் பாபு, உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன், முருகன் மற்றும் போலீசார் சிலம்பிநாதன்பேட்டை அருகே உள்ள முந்திரி தோப்பில் சந்தேகத்தின் பேரில் நின்றிருந்த நபர்களை கண்காணித்து அவர்களை வளைத்து பிடித்து சோதனை மேற்கொண்டதில் 20 கிலோ கஞ்சா இருந்ததை கைப்பற்றியும் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பிரதாப் சுவைன், கொலமண்டலா பாத்ரா போஸ்ட், கஞ்சம் மாவட்டம், ஒடிசா மாநிலம், வைத்தீஸ்வரன் JM மருத்துவமனை பின்புறம் திட்டக்குடி, ராஜ்குமார் புலிகரம்பலூர், அருண்குமார் அடரி வேப்பூர், பாலச்சந்தர் ரெட்டைக்குறிச்சி வேப்பூர், ஸ்ரீநாத் கீழ்கவரப்பட்டு பன்ருட்டி, ஷேக் என்கிற ஜெயகணேஷ் PN பாளையம் மேல் பட்டாம்பாக்கம் பன்ருட்டி, ஜெயசூர்யா நத்தப்பட்டு கடலூர், ஜானா PN பாளையம் பன்ருட்டி, முகமது அசீம் பாஷா லப்பை குடிக்காடு பெரம்பலூர், சையத் முஸ்தபா வாலிகண்டபுரம் பெரம்பலூர், மாம்பழம் என்கிற அசோக் ராமன் சொரத்தான்குழி பன்ருட்டி, நித்தி என்கிற மனோஜ்குமார் சேட்டுத்தங்கக்குப்பம் விருதாச்சலம், ராம்குமார் மேலக்குப்பம் விருதாச்சலம், அங்கயம் என்கிற ரத்தினவேல் சேட்டுத்தங்கக்குப்பம் விருதாச்சலம் ஆகியோர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட 27 குற்றவாளிகளை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 42 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய காவல் அதிகாரிகளை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டினார்.
இந்த மாதிரி கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்ஸை வந்து நம்ம கைது செய்தோம். கைது செய்து சிறை அடைக்கப்பட்டது. அவர்களிடம் இருந்து விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.